வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கைமாறு சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கே லட்சுமி, இந்த மழையில் ஓடி வந்தாய் என்று கேட்டாள் குமுதா. வருகிற வழியில் மழை பிடித்து கொண்டு விட்டது. வழிவிடு, வழிவிடாமல் மறைத்து கொண்டு நிற்கிறாயே என்று திருப்பி கேட்டுவிட்டு சிரித்தாள் லட்சுமி. வா வா, அது என்ன பொட்டலம் கையில்? லட்சுமி தன் மேல் புடவைக்குள்ளிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து கவலையுடன் நோக்கினாள். நனைந்து விட்டதா என்று கேட்டாள் குமுதா. அதுதான் பார்த்தேன், நல்ல காலம் நனையவில்லை. இந்தா உன் புடவை ரவிக்கையை அவிழ்த்து எறிந்துவிட்டு இவைகளை தரித்துக்கொள், பிறகு பேசிக்கொள்ளலாம். லட்சுமி தன் தோழி அளித்த மாற்று உடைகளை அணிந்து கொண்டு அப்பாடா என்று உரைத்த வண்ணம் நாற்காலியில் அமர்ந்தாள். குமுதா, இன்றைக்கு யாரோ பட்டணத்தில் இருந்து வந்தார்கள். அவர்களிடம் அம்மா 2 புடவைகள் அனுப்பியிருக்கிறாள். இதில் எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு மற்றதை திருப்பி அனுப்பிவிடு. இல்லாவிட்டால் யாருக்காவது விற்றுவிடு என்று எழுதியிருக்கிறாள். அம்மாவின் சாமர்த்தியமே சாமர்த்தியம் என்றாள் லட்சுமி. இதில் சாமர்த்தியம் என்ன இருக்கிறது? உனக்கு தெரியாது எங்கள் அம்மாவை. ஒரு புடவை அவர்கள் பரிசாக அனுப்பிவிட்டார்கள். மற்றதை நான் எங்கே கொண்டு போய் விற்பது? மாப்பிள்ளையே பணம் கொடுத்து வாங்கிவிட்டால் 2ம் ஜதையாக இருக்குமே என்ற அம்மாவின் எண்ணம். நாசுக்காக எழுதியிருக்கிறாள். இதை நான் அனுப்புகிறேன், கூட இருப்பதை நீயே விலை கொடுத்து வாங்கிக்கொள் என்று எழுதினால் யார் வாயை மூடிக்கொண்டிருப்பார்கள்? நாங்கள் வாங்குவதற்கு இவள் என்ன சிபாரிசு என்று திருப்பிக் கொள்ள மாட்டார்களா என்று விளக்கிவிட்டு கலகலவென்று சிரித்தாள் லட்சுமி. உண்மைதான் லட்சுமி, இந்த உலகத்தில் நாசுக்காக பேசி பழகினால்தான் பிழைக்கலாம் என்று மொழிந்துவிட்டு பெருமூச்செறிந்தாள் குமுதா. அவள் கண்கள் சிவந்து பனி படர்ந்து பளபளத்தன. அவள் திருஷ்டி எங்கோ சென்றது. ஏக்கத்தின் சாயை அவள் முகத்தில் படர்ந்தது. லட்சுமி தன் சிரிப்பை ஒழித்து சட்டென்று குமுதாவின் அருகில் நகர்ந்து அவள் தோளை பிடித்து அவள் முகத்தை கூர்மையாக ஆராய்ந்தாள். என்ன குமுதா? அவள் குரலில் கவலை தொனித்தது. ஒன்றுமில்லை லட்சுமி என்று சட்டென்று சமாளித்து பேசினாள் குமுதா. நீ சொன்னால்தான் விடுவே என்றாள் லட்சுமி. என் பெற்றோர்கள் நாசுக்காக பேச தெரியாதவர்கள். இவர்கள் அதிசாமர்த்தியசாலிகள். இவர்கள் ஏதோ கேள்விகள் கேட்க கேட்க நாங்கள் கள்ளம் கபடமற்று பேசியது இப்பொழுது மனஸ்தாபமாக முடிந்திருக்கிறது. என்னதான் நடந்தது? விவரமாக சொல்லேன். அதெல்லாம் இப்பொழுது எதற்கு லட்சுமி? ஏதோ நடந்தது. இன்று என் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. கடித போக்குவரத்து கிடையாது. தப்பித்தவறி அவர்கள் எழுதிவிட்டால் அன்று வீடு நிர்த்தூளிப்படுகிறது. நானாக என்றாவது ஒரு வரி எழுத துணிந்தால் அன்றே நான் அங்கேயே போய்விட வேண்டுமாம். குமுதா தன் கண்களில் இருந்து மழை போல கொட்டிய நீரை துடைத்து கொண்டாள். குமுதா, என்னிடம் சொன்னால் என்ன? உன் பெற்றோர் இருக்கும் இடத்தை சொல். நான் அவர்களுக்கு எழுதி உனக்கு உதவி புரிகிறேன் என்றாள் லட்சுமி. லட்சுமி, இதெல்லாம் குணப்படாத வியாதி. அவர்களை மனம் திரும்பும் வரை நானும் ஒன்றும் செய்ய போவதில்லை. கடவுள் ஒருவர் இருக்கிறார் அல்லவா, என்னை போன்ற திக்கற்றவர்களுக்கு துணை புரிய. ஏன் அப்படி பேசுகிறாய்? என் மனம் என்னவோ செய்கிறது. என்னை மன்னித்து விடு லட்சுமி. நான் எதையும் நினைப்பதே இல்லை. கடந்த நாட்களை குறித்தோ கடக்கவிருக்கும் நாட்களை பற்றியோ கவலைப்படுவதே இல்லை. இன்று காலை அவர் ஏதோ வெந்த பொன்னில் வேல் இடுவது போல பேசினார். அதன் பயனாக என்னையும் மீறி இன்று உன் முன் வசத்தை இழந்து விட்டேன். தீபாவளிக்கு என்ன புடவை வாங்கப் போகிறீர்கள் என்று கேட்க அவர் எரிந்து விழுந்தார். உன் பிறந்தகம் இருக்கும் லட்சணத்துக்கு ஆசை வேறா என்றார். நானும் ரோஷம் மேலிட்டு அவர்கள் வாங்கி கொடுக்காத பாவிகள் அல்ல, நீங்கள்தான் அவர்களை ஜாதியற்றவர்களாக கருதினீர்கள் என்றே. வார்த்தை தடித்து கடைசியில் அவர் கோபத்துடன் காரியாலயம் போய்விட்டார். அப்பொழுது முதல் கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தேன். லட்சுமி தான் கொண்டு வந்த புடவைகளை கட்டி எடுத்து வைத்து விட்டு வந்தாள். தன் தோழியின் கதையை கேட்டதும் அவள் நயனங்கள் நனைந்து விட்டிருந்தன. அவைகளை துடைத்து கொண்டாள். லட்சுமி, புடவைகளை காட்டு. நீ கேட்டதற்கு நான் பதில் சொல்லவில்லையே. ஒன்றும் வேண்டாம் என்றாள் லட்சுமி சலிப்புற்ற குரலில். எனக்கு பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது, காட்டு.
என்று கூறிக்கொண்டே குமுதா பொட்டலத்தை மீண்டும் பிரிக்கலானாள். லக்ஷ்மி உணர்ச்சியற்று எங்கோ பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். லக்ஷ்மி, இந்த நீல புடவைதான் மிகவும் பிடித்திருக்கிறது. அதை அந்த ருத்ராட்ச பேட்டு எடுத்து காட்டுகிறது என்று உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தாள் குமுதா. லக்ஷ்மி அவைகள் லக்ஷ்மி அவளை பார்த்தாள். பிறகு சட்டென்று எழுந்து வெளியே எட்டி பார்த்துவிட்டு வந்து, குமுதா, நான் வீட்டுக்கு போகிறேனடி, மழை நின்று விட்டது என்றாள். லக்ஷ்மி, இரு, காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாம் என்றாள் குமுதா. சீக்கிரம் ஆகட்டும், நான் அவரை வீட்டில் விட்டுவிட்டு வந்தேன். நான் திரும்பின பிறகுதான் அவர் ஆபீஸ் போக வேண்டும். காஃபியை சாப்பிட்டுவிட்டு பொட்டலத்தை தூக்கி கொண்டு லக்ஷ்மி கிளம்பிய போது குமுதா அவளிடம் வந்து, லக்ஷ்மி, இந்த நீலப்புடவையை இங்கே வைத்து விட்டு போயேன், அவர் மனம் குளிர்ந்தால் என்றாள். ஒன்றும் வேண்டாம், என்னால் உபகாரம் இல்லாவிட்டாலும் அபகாரம் வேண்டாம் என்று வெடுக்கென்று கூறிவிட்டு லக்ஷ்மி புடவைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். லக்ஷ்மி, பிறகு சாவகாசமாக வருகிறாயா? ஆகட்டும் என்ற லக்ஷ்மியின் குரல் வெகு தொலைவில் இருந்து கேட்டது. லக்ஷ்மியும் அவள் கணவன் சக்கரபாணியும் கதவை தட்டும்போது குமுதாவின் வீட்டிற்குள் பலத்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. லக்ஷ்மியை பார்த்தான் சக்கரபாணி. லக்ஷ்மி உதட்டை கடித்து கொண்டாள். எதற்காக குத்தி குத்தி காட்டுகிறீர்கள்? உங்கள் புடவையே எனக்கு இனி வேண்டாம் என்று குமுதா சற்று ஆத்திரமாகவே உரைத்து கொண்டிருந்தாள். என்னை விட்டால் வேறு யார் உனக்கு படைக்கப் போகிறார்கள் என்று கேட்டு யகத்தாளமாக சிரித்தான் குமுதாவின் கணவன் சாரநாதன். மெல்ல கதவை தட்டினான் சக்கரபாணி. உள்ளே தம்பதிகளின் சச்சரவு அறுபட்டது. சற்று கழித்து கதவு திறக்கப்பட்டது. வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தான் சாரநாதன். வந்தவர் யார் என்று பாராமலேயே சமையல் அறைக்குள் மறைந்து விட்டிருந்தாள் குமுதா. குமுதா எங்கே என்று கேட்டுக்கொண்டே லக்ஷ்மி சமையல் அறைக்கு சென்றாள். சாரநாதன், உன்னிடம் நான் கொஞ்சம் பேச வேண்டும். வெளியே வருகிறாயா? எனக்கு ஒரு நெருக்கடி, அதில் இன்று நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றான் உணர்ச்சியுடன் சக்கரபாணி. என்ன சக்கரபாணி என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டே வந்த நண்பனை இழுத்து கொண்டு வீதிக்கு சென்று விட்டான் சக்கரபாணி. அவர்கள் திரும்பி வர சற்று நேரமாகியது. அவர்கள் வாசல் அறையில் நுழையும் போது லக்ஷ்மி நீல நிற பட்டுப்புடவையை குமுதாவின் கையில் வைத்து அழுத்தி கொண்டிருந்தாள். குமுதா கைகளை உதறிக்கொண்டு அதை வாங்க மறுத்து கொண்டிருந்தாள். நான் ஒரு காலம் வாங்க மாட்டேன். சிநேகம் என்றால் பரிசு அளிப்பதற்கு அளவு இல்லையா? 100ம் 200ம் அளிக்கும் நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? குமுதா இன்னமும் எவ்வளவோ பேசிக்கொண்டே போயிருப்பாள். ஆனால் சாரநாதன் குறுக்கிட்டு அவளை அடக்கினான். குமுதா, புடவையை வாங்கிக்கொள். பெரிதாக மறுக்க வந்துவிட்டாள். பெரியமாக அளிக்கும் பரிசுக்கு விலை மதிப்புண்டா என்றான் அவன். குமுதா ஆச்சரியத்துடன் கணவனை நோக்கினாள். தோழியை பார்த்தாள். தோழியின் கணவனை அண்ணாந்தாள். லக்ஷ்மி பெருமிதத்துடன் முறுவலித்து கொண்டு நின்றாள். சாரநாதன் மனைவியை கண்டிப்புடன் நோக்கி கொண்டிருந்தான். சக்கரபாணி மரியாதையுடன் ஒருவித சகோதர பாவத்துடன் கேட்டுக்கொள்ளும் விதமாக பார்த்து கொண்டிருந்தான். பண்டிகை அன்று அவர்கள் கொடுப்பதை மறுக்காதே. எனக்கும் தான் வேஷ்டி கொடுக்கிறார்கள், நான் வாங்கிக் கொள்ளவில்லையா என்று சாரநாதன் மீண்டும் கூறவும் குமுதா வேறு வழியின்றி சிநேகிதி அளித்த தாம்பூலத்தை பெற்று கொண்டாள். சக்கரபாணியும் லக்ஷ்மியும் கொஞ்ச நேரம் அளவளாவி விட்டு பிறகு கிளம்பினார்கள். சக்கரபாணி, நாளைக்கு தீபாவளி முதல் இரவு பண்டிகைக்கு இங்கே வந்து விடுங்கள். காலை கங்கா ஸ்நானத்துக்கு நாங்கள் அங்கே வந்து விடுகிறோம் என்றான் சாரநாதன். ஓ, அப்படியே என்று ஒப்புக்கொண்டான் சக்கரபாணி. அவர்கள் சென்ற பிறகு தன் மனைவியிடம் நெருங்கி மிகவும் தோழமையுடன் சந்தோஷமாக உல்லாசமாக பேசலானான் சாரநாதன். குமுதா, உனக்கு படைப்பார்கள் இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உனக்கு புடவை பரிசு என்ன, பண்டிகைக்கு அழைப்பு என்ன, பிரமாதமாக அமைந்து விட்டதே. குமுதா, இன்றைக்குத்தான் நமக்கு தலை தீபாவளி என்று பேசிக்கொண்டே குமுதாவை நெருங்கினான் அவள் கணவன். நான் ஒன்றும் அந்த புடவையை கட்டி கொள்ளப் போவதில்லை என்றாள் குமுதா அழுத்தம் திருத்தமாக. ஏன் மாட்டாயாம்? காரணத்தோடு தான். அதெல்லாம் ஒன்றும் நடவாது, நினைவிருக்கட்டும். லக்ஷ்மியின் மனம் உடைந்துவிடும். ஒருவரை சந்தோஷப்படுத்த முடியாவிட்டாலும் அவர்களை துன்பப்படுத்த நமக்கு யாதொரு உரிமையும் கிடையாது என்றான் சாரநாதன். எனக்கு சாஸ்திரம் படிக்கிறீர்களா என்று சுட சுட கேட்டாள் குமுதா. எனக்கேதான் படித்து கொண்டதாக இருக்கட்டுமே. நல்ல தீபாவளிதான் இது, ஒளியை நிரப்புகிறது என்றாள் குமுதா காரமாக. கணவன் இலகை பேச பேச அவள் இதயம்
கடினமாகிக் கொண்டே வந்தது போலும். குமுதா, உனக்கு என் மீது கோபம் இருக்கலாம். அதற்காக லட்சுமியை தண்டிக்காதே என்று சக்கரபாணி ஒரு விஷயம் சொல்லி என்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அதை கேட்கவே மனம் உருகுகிறது. லட்சுமிக்கு ஒரு சகோதரி இருந்தாளாம். அவளும் இவளும் உயிரே ஒன்றாக இருந்தார்களாம். தீபாவளி என்றால் இருவரும் ஜதையாக புடவை வாங்கி கட்டி கொள்வார்களாம். அவள் போன பிறகு வருஷா வருஷம் லட்சுமி தன் புடவை போலவே ஒன்று வாங்கி தனக்கு மிகவும் பிடித்தவளான ஒரு தோழிக்கு கொடுக்கிறாளாம். உன்னை கண்டால் அவளுக்கு தன் உடன் பிறந்தவளாகவே தோன்றுகிறதாம். அவள் வெகுமதியை மறுக்காதே. அவளையே வதைப்பது போலாகும் அச்செய்கை. நீ இதற்கு இணங்காவிட்டால் இந்த தீபாவளி தினம் மட்டுமல்ல, வெகு நாள் வரை என் மனைவி மகிழ்ச்சியை மறந்து நடமாடுவாள் என்றான் சக்கரபாணி என்றான் சாரநாதன். குமுதா கணவனையே சற்று நேரம் உற்று நோக்கி கொண்டிருந்து விட்டு பிறகு பேசாமல் இருந்து விட்டாள். அன்று மாலை வரை மௌனத்திலேயே முடிந்தது. பிறகு சக்கரபாணி தம்பதிகள் வந்த பின்னர்தான் எல்லோரும் வெளியே மற்ற வீதிகளின் கோலாகலங்களை ரசித்து பண்டிகை சாப்பாட்டிலும் முனைந்தனர். காலை காலை மங்கள ஸ்நானம் முடிந்தது. சக்கரபாணியும் சாரநாதனும் கோடி உடுத்திக்கொண்டு சக்கரபாணியின் வாசல் பக்கத்து ஹாலில் பட்சணங்களை சுவைத்து கொண்டிருந்தனர். அதற்கு அடுத்து கூடத்தில் லட்சுமியும் குமுதாவும் பேசிக் கொண்டிருந்தனர். என்ன லட்சுமி, நீ செய்த வேலை எனக்கு துளி கூட பிடிக்கவில்லை. பொய்யும் புழுகும் சொல்லி இந்த புடவையை எதற்காக எனக்கு கொடுத்திருக்கிறாய்? என்னால் இந்த பித்தலாட்டத்துக்கு உடந்தையாக இருக்க முடியாது. ஆமாம் என்றாள் குமுதா. லட்சுமி கலகலவென்று சிறு குழந்தை போல சிரித்தாளே தவிர வேறு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. லட்சுமி, நீ இந்த குட்டி நாடகம் நடத்தாவிட்டால் இந்த தீபாவளி ஒளியற்ற துர்நாளாக இருந்திருக்கும். அவருக்கும் எனக்கும் ஒரு வாரமாக எலியும் பூனையும் உறவு. அவர் புடவை வாங்கி கொடுத்தாலும் உடுத்துவதில்லை என்ற தீர்மானத்தில் இருந்தேன். அதுவரை உன்னை பாராட்ட வேண்டியதுதான். என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை. இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஜரிகை புடவையை நான் வாங்கி கொள்ள மாட்டேன். நீ அதற்கு விலையாவது வாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன ஆக வேண்டுமோ என்ன வேண்டாமோ செய்து ஆக வேண்டும், சொல்லி ஆக வேண்டும். இந்த ஆக வேண்டும் என்று சொல்லி கண்டாலே எனக்கு எரிச்சல். வாழ்க்கையை செவ்வனே நடத்தி ஆக வேண்டும் என்பதை உன் பிரசங்கம் இருக்கட்டும். வார்த்தையை மாற்றாதே லட்சுமி. வார்த்தையை மாற்றவில்லை குமுதா. நீதான் என்னவோ கைமாறு விலை என்றெல்லாம் பேசி என்னை கிளப்பி விட்டாய். என் அனுபவத்தை கேட்டால் இந்த பரிசு ஒரு பிரமாதமாக படாது உனக்கு. என் வாழ்விலும் ஒரு நாள் அதுதான் என் தலை தீபாவளிக்கு இந்த ஆக வேண்டும் கோர தாண்டவம் புரிந்தது. மாப்பிள்ளைக்கு தங்க ரிஸ்ட் வாட்ச், சங்கிலி, பெண்ணுக்கு 3 சவரனுக்கு குறையாமல் மாங்காய் மாலை எல்லாம் செய்து ஆக வேண்டும் என்று சம்பந்திகளிடமிருந்து உத்தரவுகள் வந்துவிட்டன. உஷ் லட்சுமி, உறக்க கத்துகிறாயே, புருஷர்கள் காதில் விழப்போகிறது என்று அடக்கினாள் குமுதா. லட்சுமிக்கு காது செவிடாகி விட்டதோ என்னவோ, முன் போலவே குரலை தாழ்த்தாமல் பேசிக்கொண்டே போனாள் அவள். அந்த சமயம் என் தகப்பனார் பட்டப்பாடு யாருக்கு தெரியும்? மில்லில் பெரிய மேனேஜராக 1500 ரூபாய் சம்பளம் வாங்கியதைத்தான் உலகம் கண்டதே தவிர, அவர் தன் வீட்டில் 6 பெண்களுக்கு கல்யாணம் செய்வித்து 4 பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து உற்றார் உறவினரை காப்பாற்றி குடும்பத்தை கடன் இல்லாமல் நடத்த முடியாமல் தவித்ததை நாங்கள் தான் பார்த்தோம். நாங்களும் பார்த்தும் பரிதவித்தோமே தவிர அவருக்கு ஒரு சகாயமும் பண்ண முடியவில்லை. என் தலை தீபாவளி சமயத்தில் அவர் எல்லா இடத்திலும் கடன் வாங்கிவிட்டு மூழ்கி கிடந்தார். காலணா கொடுப்பார் இல்லை. வெளியில் சொல்லிக் கொள்ள முடியாமல் கௌரவம் குறுக்கிட்டது. மானபங்கத்துக்கு அஞ்சி அவர் நடுங்கிக் கொண்டிருந்த போதுதான் சம்பந்திமாரின் ஆக வேண்டும் நாடகம் தலை விரித்தாடியது. லட்சுமியின் குரல் இன்று கூட கசப்புடன் ஒலித்தது. அந்த பழைய சம்பவத்தை விஸ்தரிக்கும் போது, அப்பா எப்படியோ நகைக்கடையில் கடன் சொல்லிவிட்டு செயினும் மாங்காய் மாலையும் வாங்கி கொண்டு வந்தார். புடவை வாங்க வழி இல்லை, பணம் புரட்ட ஆள் இல்லை. அப்படி எல்லா திக்குகளையும் சுரண்டி விட்டிருந்தார். ஜவுளிக்கடையில் 6 மாதத்துக்கு முன் நடந்த என் கல்யாண கணக்கே தீராமல் கிடந்தது. மீண்டும் அங்கே போவதும் மரியாதை இல்லை என்று அவர் தவித்து கொண்டிருந்தார். நூல் புடவை ஒன்று வாங்கி வைத்திருந்தார். அது கூட அவர்களுக்கு எப்படி மூக்கில் வேர்த்து விட்டதோ தெரியவில்லை.
பெண்ணுக்கு 150க்கு குறையாமல் பட்டுப்புடவை இருக்க வேண்டும் என்று ஆக்ஞை பிறப்பித்தார்கள். அப்பா இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார். லக்ஷ்மி தன் கண்களை துடைத்து கொண்டு 2 முறை எச்சிலை விழுங்கினாள். லக்ஷ்மி தொண்டையை கிழித்து கொண்டு, இப்பொழுது எதற்கு அந்த பழைய நினைவு? என்னை பார், என்னை மகிழ்வித்துவிட்ட பண்டிகை என்று நீ கண்ணில் ஜலமிடலாமா என்றாள் குமுதா. பழங்கதையாவது என்றும் மாறாத புதிய பொன்னான கதையாயிற்றே அது. அப்பா இடிந்து விட்டாரா? அப்பொழுது திடீரென்று வாசலில் மில் முதலாளி கார் வந்து நின்றது. அந்த அம்மாள் நாங்கள் எந்த மாதிரி புடவை வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தோமோ அதே புடவையை தாம்பூலத்தில் வைத்து என்னிடம் கொடுத்தாள். என் தகப்பனார் மிகவும் வெட்கி வேண்டாம் என்று தடுத்தும் கேட்கவில்லை. அந்த அம்மாள் அவளுக்கு ஒரு பெண் இருந்தாளாம், என் மாதிரியே இருப்பாளாம். அவளுக்குத்தான் கொடுக்க நான் கொடுத்து வைக்கவில்லை. நீயாவது பெற்று கொண்டால்தான் என் மனம் சாந்தியுறும் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மாள் பொல பொலவென்று கண்ணீர் உகுத்து விட்டாள். அன்று பெற்றுக்கொண்டோம். என் தலை தீபாவளி கம்பீரமாக நடந்தேறியது. பிறகு ஒரு நாள் எங்கள் நிலைமையையும் கூறிவிட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப் போனோம். உன்னை போல்தான் கைமாறு என்று பேசினோம். அதற்கு அந்த அம்மாள் என்ன சொன்னாள் தெரியுமா என்று கேட்டு லக்ஷ்மி சற்று நிறுத்தினாள். சொல் லக்ஷ்மி, கேட்க கேட்க ரம்யமாக இருக்கிறது. எனக்கு உண்மையில் கைமாறு செய்வதென்றால் ஒன்று சொல்கிறேன். இதேபோல் எந்த இடத்திலாவது யாருக்காவது ஒரு தட்டு ஏற்பட்டால் அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அவர்கள் மனம் புண்படாமல் செய்ய வேண்டும் அந்த உதவியை என்றாள் அந்த அம்மாள். அதில் இருந்தே எங்களுக்கு தெரிந்தேதான் புடவையை கொண்டு கொடுத்திருக்கிறாள் என்று. பெண் கூட இருந்தாலோ இல்லையோ, எவ்வளவு தூரம் உண்மையோ அந்த அம்மாளுக்குத்தான் தெரியும் என்றாள் லக்ஷ்மி. அந்த புனிதமான இதயம் யார் லக்ஷ்மி? எந்த ஊரில் இருக்கிறார்கள்? என்ன பெயர் என்று கேட்டாள் குமுதா. என் தகப்பனார் இருக்கும் ராஜேந்திரா மில்லின் முதலாளி சந்தான கோபாலனின் மனைவி ஆண்டாள் அம்மாள். விவேகானந்தபுரமா என்று கேட்டாள் குமுதா. லக்ஷ்மி குனிந்து கொண்ட தரையில் திருஷ்டியை லைக்க விட்டிருந்ததை பார்த்தால் அந்த ஆண்டாள் அம்மாளையே அங்கு கண்டால் போல் தோன்றியது. ஆமாம் என்று அவள் குமுதாவுக்கு பதில் அளித்தாள், தலை நிமிராமலே. பொய் சொல்லி ஒருவரை பலவந்தமாக பெரிய தொகையை பெற செய்வது அழகா என்ற கண்டிப்பான குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் லக்ஷ்மி. குமுதாவின் கணவன் சாரநாதன் வாசற்படியில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தான். யார் பொய் சொன்னார்கள்? எனக்கு சகோதரி ஒருத்தி இருந்திருக்கவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று தைரியமாக கேட்டாள் லக்ஷ்மி. துப்பு துலக்க வேண்டுமாக்கும். இதற்குள் குமுதா விசித்து அழ ஆரம்பித்து விட்டாள். லக்ஷ்மி அவளை தேற்றினாலும் அவள் தேரவில்லை. குமுதா, கிளம்பு, வீட்டுக்கு போவோம் என்றான் சாரநாதன். குமுதா மறு பேச்சின்றி கிளம்பினாள். நான் வருகிறேன் லக்ஷ்மி என்று மெதுவாக கூறினாள் அவள். லக்ஷ்மி பேசாமல் குங்குமம் மட்டும் கொடுத்தாள். சாரநாதன் தம்பதிகள் போன பிறகுதான் சக்கரபாணியின் குரல் கிளம்பிற்று. உன் நாடகத்தின் விளைவை பார்த்தாயோ இல்லையோ? அவன் என்னை பற்றி என்ன நினைக்க மாட்டான்? முகத்தில் கரி பூசி கொண்டாகிவிட்டது. இதற்குத்தான் தையலர் சொற்கேளேல் என்ற வாக்கு பிறந்ததாக்கும் என்று முடித்தாள் லக்ஷ்மி. அவள் பேச்சில் உயிர் இல்லை. 12 மைல் நிற்காமல் ஓடி வந்தும் தோற்றுவிட்டவனின் களைப்பு அவளிடத்தில் காணப்பட்டது. இனி அவர்கள் நம்முடன் சிநேகம் வைத்து கொள்ள மாட்டார்கள் என்றான் சக்கரபாணி. போனால் போகட்டுமே, நான் நல்லதை எண்ணித்தான் செய்தேன் என்றாள் லக்ஷ்மி. அன்று அதற்கு மேல் பேசவே இல்லை இருவரும். சக்கரபாணி கோபமாகவே இருந்தான். உற்சாகமின்றி இயந்திரம் போல் நடந்து பண்டிகையை ஒப்பேற்றினாள் லக்ஷ்மி. அதன் பிறகும் அவள் மனம் அமைதியின்றி அலைந்தது. சக்கரபாணி கூறினது போலவே சாரநாதன் தம்பதிகள் அதன் பிறகு இவர்கள் வீட்டுக்கு வரவும் இல்லை. சாரநாதனும் சக்கரபாணியை வேறு எங்கும் சந்திக்கவும் இல்லை. பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்காய் முடிந்ததே என்று லக்ஷ்மி உள்ளூர வருத்தப்பட்டாள். தீபாவளி கழிந்து 1 வாரம் சென்றது. உற்சாகமின்றி, பேச்சின்றி, சிரிப்பின்றி இவர்கள் இருவரும் அமர்ந்திருக்கையில் வாசலில் தந்தி பியூன் மணி அடிப்பது கேட்டு ஓடினார்கள் இருவரும். தந்தி, மணியாடர் சார் என்ற குரல் கேட்டது. நீயே போய் வாங்கிக்கொள். எதிரே வந்து கொடுக்க இஷ்டப்படாமல் சாரநாதன் தான் அனுப்பியிருப்பான். உன் தெய்வ செயலுக்காக ஒரு கிரீடம் செய்து மாட்டிக்கொள் என்று கூறிவிட்டு சக்கரபாணி உள்ளே போய்விட்டான். தந்தியும் லக்ஷ்மியின் பெயருக்குத்தான் வந்திருந்தது.
அவள் பணத்தை பெற்றுக்கொண்டு நிதானமாக தந்தியை படித்தாள். உடனே புறப்பட்டு வரவும் அப்பா என்றிருந்தது. அவள் உடல் பதைக்க கணவனிடம் சென்றாள். அவனும் அந்த வினாடியில் கவலை மிகுந்து அவளுடன் ஒன்றிப் போனான் போலும். இருவரும் அன்றை விவேகானந்தபுரம் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் எதையெல்லாமோ கற்பனை செய்து எதிர்பார்த்து போனார்கள். ஆயினும் அங்கே அவர்கள் கண்டது அவர்கள் கற்பனையை மிஞ்சியது. லக்ஷ்மியின் பிறந்த வீட்டு கூடத்தில் சம்பிரமமாக வீற்றிருந்தனர் குமுதாவும் சாரநாதனும். இரு குடும்பங்களும் அவர்களை சுற்றி குழுமியிருந்தனர். இவர்கள் உள்ளே சென்றதும் எல்லோரும் மகிழ்ச்சியோடு அழைத்தனர். லக்ஷ்மிக்கும் சக்கரபாணிக்கும் பிரமிப்பு தீர்வதற்குள் சாரநாதன் எழுந்து, ஸ்ரீமதி தந்திரலட்சுமியும் ஸ்ரீமான் சக்கரமும் வருவதை காண்க என்று உருக்க கூவிவிட்டு சற்று குரலை தாழ்த்தி, லக்ஷ்மி சுண்டு விரலை ஆட்டினால் ஆடும் சக்கரம் இது என்று முடித்தான். எல்லோர் மனமும் அப்பொழுது எழுந்த சிரிப்பில் தெளிந்து விட்டது. ஆண்டாள் அம்மாள் லக்ஷ்மியை அணைத்து கொண்டாள். என் கண்ணே, எத்தனை நாட்களாக குமுதாவை பார்க்காமல் என் தாய் உள்ளம் ஏங்கி தவித்தது. நீதான் உண்மையில் என் குழந்தை என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினாள். குமுதா உன் தாயாரா என்று கேட்டாள் லக்ஷ்மி. அன்றைக்கு அப்படி வந்துவிட்டாயே, அது அழகா என்று நண்பனை நோக்கி கேட்டான். சக்கரபாணி, நான் என்ன செய்வது? நாங்கள் எங்கே புறப்பட்டு வர ரயில் 3/4 மணிக்குள் கிளம்பிவிடும் என்று எனக்கு தெரியும். சாவகாசம் ஏது? கட்டின கோடி துணியோடல்லவா இங்கே வந்துவிட்டோம். வீட்டுக்கு கூட போகவில்லையே என்றான் சாரநாதன். சரிதான், இத்தனை வருஷங்களாக விட்டு போன வேஷ்டிகளை எல்லாம் வசூலித்து விட்டாயாக்கும் என்றான் சக்கரபாணி. எல்லோரும் சிரித்தனர். சுதேசமித்ரன் தீபாவளி மலர் இதழில் 1954ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.